கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று மார்னிங் வீடியோ போட முடியல. ஓகே, இப்போது இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம நிஃப்டி ஸ்டீலில் இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகே, அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு நேற்று எப்படி சொல்கிறது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைமில் அதனால் முடியல. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், நேற்று ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே பிரிண்ட் ஆனாலும் இதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நிஃப்டியில் இருக்க சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நம்ம பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண போகுது. ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இன்னும் நியர்பையில் இருக்குது. ஒன்று இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் ஆயிரும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீக் இன்னும் 2 நாளைக்குள்ளே கூட அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ என்னை கேட்டால் இந்த 2 நாளுக்குள்ளே அதோட டார்கெட்டை அச்சீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த 1793 டச் பண்ண உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இனிமேல் நம்ம இந்த நிஃப்டி ரியாலிட்டி பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு இந்த லோ தான் கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த பிரேக் அவுட்டில் தான் கொடுத்துருந்தேன், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி இப்போ அகைன் மறுபடியும் நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட்லேயே அகைன் மறுபடியும் கீழே இறங்கிட்டு அகைன் புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனாலும் ரீஎன்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்எல் நீங்கள் இந்த 1156 எஸ்எல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை 1602 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டீல் ஸ்டாக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல்ன்னு பார்த்தோம்னா இந்த 145 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்டு கூட நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை கரெக்ஷன் ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஆமாம் இந்த மைனர் ட்ரெண்டிலே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகே, நீங்கள் எஸ்எல்லை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட டார்கெட் 184 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் வேதாந்தா. ஸோ வேதாந்தா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் என்ன சொன்னால் இதை ப்ராப்பரான பிரேக் அவுட் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே எப்போ ட்ரேட் ஆகுதோ, உங்களுக்கு 4 ஹவரில் ட்ரேட் ஆனால் கூட போதும். அப்படி இல்லைன்னா டெய்லியில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள், பார்த்துக்கிட்டு அப்படி இல்லைன்னா 4 ஹவரில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் கூட போதும், நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து வேதாந்தாவோட டார்கெட் 513 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த எஸ்எல் கரெக்டாக இந்த 422 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது செயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டாடா ஸ்டீலோட அதே பேட்டர்ன் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கும் ஒரு
ட்ரிபிள் பாட்டம், இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிபிள் பாட்டம் சொல்ல முடியாது. ஸோ பட் 3 டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீசன்னால நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எதை 138க்கு மேலே நம்ம சொன்ன மாதிரி 138க்கு மேலே நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 175, அதோட ஆல் டைம் ஹை. செகண்ட் பார்த்தீங்கன்னா 190, இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட். எஸ்எல்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 123 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே இருக்குது. பட் பிரேக் பண்ணியிருக்கு. பட் நேற்று வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ இதை நம்ம வந்து பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எப்போ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் லோவை நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு 645 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டில் மறுபடியும் வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸோட மூவ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக அந்த மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அகைன் மறுபடியும் இங்கே வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அகைன் மறுபடியும் இப்படியே மேலே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம இப்போது இந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் வந்து அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2852 அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸுக்கு கொடுத்துருந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்த ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு ஒரு 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 நல்ல ரேலி. ஸோ முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் சொல்லப்போனால் இந்த ரெசிஸ்டன்ஸை அகைன் மறுபடியும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஆனால் இங்கே வந்து உடச்சிருக்கு. அகைன் 2 தடவை இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு புல் பேக் ஆகிருக்கு அந்த கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ இது இன்னும் இறங்கலாம், இல்லை புல் பேக் ஆகலாம். ஸோ ஒரு வேளை புல் பேக் ஆகுது அப்படின்னா நீங்கள் இங்கே நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரீடெஸ்ட், அதாவது எப்படி சொல்கிறது, பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை இது இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 957 உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த 957 வந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம புல் பேக் ஆகும்போது மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி இப்போ வேண்டாம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் கேட்டவங்க தான். ஸோ இந்த ஜீலும் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டால் அந்த ஜீல் வந்து இதில் என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அகைன் ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும், அகைன் மறுபடியும் கரெக்ஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இதுதான் கிட்டத்தட்ட இதுக்கு இருக்கிற லாஸ்ட்டு சப்போர்ட்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே சப்போர்ட்டே அது கிடையாது. இதை உடச்சிச்சின்னா இது வந்து மறுபடியும் அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும்.
ஸோ ஜீல் வந்து இப்போது என்ட்ரியே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வீக்லியில் வச்சுருக்கேன், டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அதோட ப்ரீவியஸ் லோவுக்கு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 113 வந்துச்சுன்னா ஒரு வந்ததுக்கப்புறமும் அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகணும். இது பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது ஸ்விங்குக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஷார்ட் டேர்முக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போது பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்போ டெய்லியில் நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி இந்த 113க்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறமும் நம்ம இந்த ஸ்டாக்ஸை உடனே பை பண்ண வேணாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்டில் என்ட்ரி இல்லை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எடுத்த ஸ்டாக்ஸ் ஏதாவது டார்கெட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.